அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறோம். ஸ்டெப் 4 ஏஃபி பாட்டில் எப்படி நாம் ஸ்ட்ராட்டஜி செட்டிங் பண்ணி ஒரு ட்ரேடை ரன் பண்ண விடுறது என்பது தான் இதில் ஃபைனலாக பார்க்க போகின்றோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுவது மட்டுமல்லாமல் ஷேர் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு அனைவருக்கும் ஏனையோருக்கும் இது சம்பந்தமான அறிவை வழங்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவதன் மூலமாக எதிர்காலத்தில் நான் ஏஃபி பாட் சம்பந்தமான புதிய அப்டேட் வீடியோக்களை கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு பெறக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் வீடியோவிற்குள் செல்வோம். ஓகே, நாங்கள் இப்போ ஃபைனலாக ஸ்ட்ராட்டஜி செட்டிங்க்கு முன்னதாக நீங்கள் 100% கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும். உங்களோட பைனான்ஸில் நீங்கள் உங்களோட ஃபண்டை ஸ்பாட்டில் தான் வச்சுருக்கணும். ஸோ ஸ்பாட்டில் இருக்குதான்றதை பார்க்குறதுக்கு இந்த பினான்ஸில் இருக்க பாருங்கள். கீழே அசட் மேலே ஸ்பாட்டுன்னு இருந்தால் உங்களோட பேலன்ஸ் இப்படி இருக்கணும். நான் $150 ட்ரேடுக்கு போட பிளான் பண்ணுறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, $150 இல்லை $100 இருந்தாலும் சரி, ஒரு $500 இருந்தாலும் சரி, நாம் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு ஜஸ்ட் $2 சரி எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஸ்பாட்டில். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட், ஓகே. இப்போ உங்களோட ஸ்பாட்டில் தான் இந்த ஃபண்டு இருக்கணும். அது பட் தான் ஆட்டோமேட்டிக்கலி ஃபியூச்சர்ஸ்க்கு எடுக்கும். அதனால தான் நாம் இந்த யூனிவர்சல் ட்ரான்ஸ்ஃபர்ன்றதை கொடுத்துருந்தோம் அந்த இடத்துல. ஸோ நீங்கள் உங்களோட ஃபண்டை ஸ்பாட்டில் வச்சுருங்க. ஓகே, இப்போ நாம் அடுத்தது இந்த ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு கேபிட்டலுக்கும் ஒவ்வொரு வகையான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் சிலதுகள் காமன் யூஸ் பண்ணுவோம், ஸ்டேஜஸ் மாத்திரம் வித்தியாசப்படும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறது இந்த 150க்கான ஸ்டேஜஸ். இதில் பார்த்தீங்கன்னா 100 to 199 என்று இருக்குது. இந்த ஸ்டேஜஸ், அதாவது 4 ஸ்டேஜ் கால் பண்ணலாம் 150 USDT கேபிட்டலுக்கு பினான்ஸில் உள்ள. ஸோ இதில் இருக்குது பாருங்கள் 120 120ன்னு. இந்த 2020ன்றதை பாருங்கள், நான் க்ரீன் கலர் பண்ணியிருக்கிறேன். அதாவது இதில் இருக்குது RSI என்ற ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன் இந்த பட்டில். நாம் அந்த பட்டன் ஆன் பண்ணி விட வேணும். அதாவது இந்த 1என்ற ஸ்டேஜை கால் பண்ணோம், இந்த 20யை கால் பண்ணுற நேரம் RSI, அதாவது ஓவர் சோல்ட் இந்த பட் பார்க்கும். ஸோ இந்த 120 120ன்ற இந்த 4 ஸ்டேஜஸை தான் இந்த செட்டிங்கில் நாம் எடுக்க போகிறோம். ஏன்னா இந்த கேபிட்டல் 150னால. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களோட பட்டில் இருக்கிற இந்த ஸ்ட்ராட்டஜியை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணினீங்கன்னா திரும்பவும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இந்த ஃபுவலில் தான் இந்த 15 கட்டாயமாக இருக்கணும். இல்லாவிட்டால் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணாது, உங்களுக்கு ட்ரேட் போட விடாது. ஸோ ஃபுவலில் இருக்காண்டு ஃபண்டை ரீசெக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா யூஸ் டிஃபால்ட்டுன்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி கொயின்ன்றது BNBன்னு காட்டும், இந்த மோடுன்றது ஹெட்ஜ் மோடுன்றதை காட்டும். அதே மாதிரி தான் உங்களோட இந்த கரண்ட் மார்ஜின் டைப்புன்றது க்ராஸ்ன்னு காட்டும். அதே மாதிரி தான் இந்த லெவரேஜ்ன்றது 10ன்னு தான் இருக்கும். நீங்கள் அதை 50 ஆக்கணும். இந்த 50 ஆக்கிறதா இருந்தால் இந்த ப்ளஸ் மைனஸ் 2 யூஸ் பண்ணி உங்களுக்கு மேலும் கீழுமாக நகர்த்தலாம். ஸோ நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இருக்கும், உங்களோட பினான்ஸில் நீங்கள் ஒரு புதிய நபராக இருந்தால் அங்கே நீங்கள் 20 தான் இருக்கும். பட் இங்கே 50 ஆக்கினதுக்கு நோ ப்ராப்ளம். ரைட், நீங்கள் இதை 50லேயே வைங்க. ஆஃப்டர் 3 days ஞாபகமாக நீங்கள் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் கொடுத்தவருக்கு சொல்லிவிடுங்க, கம்பெனிக்கு சொல்லி இதை 50 மாற்றி தர சொல்லி. ஸோ இன்றைக்கி நீங்கள் 50 தான் செலக்ட் பண்ணணும். அதற்கு பிறகு இந்த லிக்விடேஷன் ஃப்ரீ பர்சன்டேஜ்ன்றது 100 தான் இருக்கணும். இது எல்லாமே காமன். கேபிட்டல் 150, அது எங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து. இந்த என்ட்ரி அமௌண்ட் இது கொஞ்சம் வித்தியாசப்படலாம். 0.22 இருக்கலாம், 24 இருக்கலாம், 28 இருக்கலாம். என்ன ரீசன்டா BNB ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அது நோ ப்ராப்ளம். அதன் பிறகு இந்த ட்ரேட் ஸ்டேஜ்ன்றது 4 ஞாபகம் இருக்கா இருக்கும், 120 120 4 ஸ்டேஜ் சொன்னேன். இந்த ஸ்டேஜ் தான் அடிக்கடி வித்தியாசமாகும் கேபிட்டலுக்கு ஏற்ற வகையில். ஓகே, இப்போ நாம் இந்த ஸ்டேஜ் 4
உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 120 120ன்றது. அப்போ நாங்கள் அதில் திரும்பவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த 100 to 199க்கு 120 120 தான் ஸ்டேஜ் நாம் என்டர் பண்ணது. அதன் பிறகு அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த RSI என்றது 2ஆவதும் 4ஆவதும் ஒன் பண்ணணும். ரைட், உங்களுக்கு திரும்ப காட்டுறேன் பாருங்கள். இதில் க்ரீன் கலர் பண்ணியிருக்கிறேன் 2ஆவதும் 4ஆவதும் RSI. ஸோ RSI 2ஆவதும் 4ஆவதும் நாங்கள் ஒன் பண்ணி விடணும். அதன் பிறகு கீழே இருக்குது RSI லாங், RSI ஷார்ட். அதை 2575 மாற்றுங்க. அது 3070 இருக்கும், 2575 ஆக்குங்க. ப்ராஃபிட் கால் பர்சன்டேஜ் 3 ஆக்குங்க. க்ளோஸப் ப்ராஃபிட் நீங்கள் 1.5 என்று கொடுங்க. கொடுத்து நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஸ்டார்ட்ன்ற பட்டனை கொடுத்து விடணும். ஸ்டார்ட்ன்ற பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பினான்ஸில் போய் நீங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் போகிற நேரம் உங்களோட ஸ்பாட்டில் உள்ள ஃபண்டை இது ஃப்யூச்சருக்கு எடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்யூச்சரில் பாருங்கள், மேலே அரோ கிட்ட 0 தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் பார்த்தோன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டை உள்ளே எடுத்துட்டது. எடுத்து 2 ட்ரேடையும் போடும். அப்போ நாங்கள் இந்த மேலே உள்ள ஃபண்ட் எடுத்தோன்னா நான் 105 வந்திருக்கு. அதாவது நான் இந்த வீடியோ யூஸ் பண்ணியிருக்கிறேன் $100 உள்ள ஒருத்தரோட வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைவ் ரன்னிங் ஒன்று பார்க்கலாம் உங்களோட பினான்ஸில். ஒரு ஜஸ்ட் 2 to 5 minutes மேக்ஸிமம் போனால் போகும். உங்களோட இந்த ட்ரேடை ஸ்பாட்டில் இருந்து ஃப்யூச்சர்ஸ்க்கு எடுக்கும். எடுத்தால் உங்களுக்கு தெரியும் இது சக்ஸஸ். ஸோ அதுலேயும் பை செல் 2 ட்ரேடை எடுத்து அது ஒர்க் பண்ணும். இதன் பிறகு நீங்கள் இந்த பினான்ஸ்லேயோ இதுலேயோ ட்ரேட்லேயோ ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்கள் உங்களோட லைஃப்பை ஃப்ரீடமாக வாழலாம். பட் நீங்கள் ஞாபகப்படுத்திக்கோங்க, அந்த ஃபுவல் ஃபீ மாத்திரம் இங்கே ப்ராஃபிட் ஆகிற நேரம் அங்கால குறையும். ஏன் 30% நாங்கள் பட்டுக்கு கொடுக்கணும். ஸோ ஃபுவல் ஃபீ $5 விட குறைதா உங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற வகையில் நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தோன்னா ஒரு $150 ஒரு $15 ப்ராஃபிட் வரப்போகுது, 10%. அப்போ அதுலேயும் ஒரு 13 எடுத்தோன்னா $5 $3 டைம்ஸ் வைங்க. நீங்கள் ஃபுவல் ஃபீ ஒரு $15 வைங்க. அப்போ எப்பயுமே நீங்கள் ஃபுவல் மட்டும் மெயின்டைன் பண்ணி கொண்டு வாங்க. உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. வேறு ஒன்றுமே நீங்கள் இந்த ட்ரேடில் செய்ய தேவையில்லை. ஸோ ஃபுவலை கூட நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா போதும். ஸோ நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன், டிபாசிட், பாட் ஆக்டிவேஷன் அது ஓகே. அதன் பிறகு நீங்கள் பினான்ஸில் வந்து ஃப்யூச்சர் செட்டிங் பண்ணினீங்க, அதே மாதிரி பைண்டிங் செட்டிங் பண்ணினீங்க, அதுவும் ஓகே. அதன் பிறகு நீங்கள் பாட்டில் வந்து பைண்ட் பண்ணினீங்க, ஃபுவலுக்கு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினீங்க, அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி ரன் ஆகி ஃபைனலாக ட்ரேடை ரன் பண்ண விட்டீங்க. ஸோ இது எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு ஒரு ஃபோனில் நீங்கள் இது அவ்வளோ வீடியோ ரன் பண்ணி கொண்டு அடுத்த ஃபோனில் இந்த செட்டிங்கை செஞ்சு கொண்டு போனீங்கன்னா வெரி ஈஸியாக இருக்கும். ஸோ 2 ஃபோனை பக்கத்தில் வச்சு கொண்டு செஞ்சீங்கன்னா இதை ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு மூவ் பண்ணிக்கொண்டு இந்த அவ்வளவு வேலையும் தனியாகவே செஞ்சு முடிக்கலாம். ஸோ திரும்ப சொல்கிறேன், ஃபைனலாக நீங்கள் இந்த வீடியோவை சக்ஸஸ் நேஷன் யூடியூப் சேனலில் வீடியோவை நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் விட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கொண்டு வர ஏஃபி தொடர்பான நியூ அப்டேட் வீடியோஸ் வந்து கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச்.